இல்லை வேண்டாம், ஆட்டோ எதுனா வரும், நான் அப்படியே பிடிச்சி போய்க்கிறேன், நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு என்று ஹரிஷ் சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கு மீண்டும் போஸ் வந்தான். இங்கே என்ன நடக்குது கயல் என்று போஸ் கேட்க, நான் ஹரிஷை ட்ராப் பண்ணிட்டு வரேன் என்றாள் கயல். இது போஸுக்கு கடுப்பை கிளப்ப அவன் ஹரிஷை முறைத்து பார்த்துவிட்டு, இவனால என்ன வெளியில தூக்கி எறிஞ்சிருக்காங்க, இவனை போய் ட்ராப் பண்ணிட்டு வரேன்னு சொல்ற, என்ன கண்டுக்க கூட இல்லை, அவன் முக்கியமா நான் முக்கியமா என போஸ் கேட்க, போஸ் நான் தான் ஹரிஷை இங்கே கூட்டிட்டு வந்தேன், நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன், அப்படி இருக்கிறப்போ நான் போய் ட்ராப் பண்றதானே சரியா இருக்கும், இஸ் மை ஃப்ரெண்ட், அவன் என்னை எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து அன்னைக்கு காப்பாத்தினான்னு உனக்கு தெரியாது, நீ என் ஃப்ரெண்டை மரியாதையோடு ட்ரீட் பண்ணியிருக்கணும் என்று கயல்விழி கூற, அவள் சொல்லும் காரணம் சரியாக இருந்தாலும் போஸால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனுக்கு கேப் புக் பண்ணி கொடுத்துடலாம், அவன் போய்ப்பான், நாம வா உள்ள போலாம், நமக்காக உள்ள ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க என்று போஸ் கூற, அந்த நேரத்தில் கருப்பு நிற விண்டோ கொண்ட நீண்ட கார் ஒன்று அவர்கள் முன் வந்து நின்றது. மூவருமே காரை பார்த்து கொண்டிருக்க காரின் கதவு திறக்கப்பட்டது. உடனே காருக்குள் இருந்தவன் மூவர் மீதும் ஸ்ப்ரேவை அடிக்க சில வினாடிகளிலேயே 3 பேரும் மயங்கி விழுந்தனர். அந்த கார் மூவரையும் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டது. சில மணி நேரத்திற்கு பின் மூவரும் ஒருவரை தொடர்ந்து ஒருவர் மெல்ல கண் விழித்தனர். அவர்கள் முன் நிழல் போல் இருவர் நிற்பது தெரிய, ஏய் யாரா நீங்க, என்னை இங்கேண்டா கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்று போஸ் கத்தினார். ஆனால் அவர்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கொண்டோம் என்பது மட்டும் கயல்விழிக்கும் ஹரிஷுக்கும் தெளிவாக புரிந்தது. ஆனால் அது என்ன பிரச்சனை என்பது இருவருக்குமே புரியவில்லை. அந்த இருவரையும் அடித்து விடலாமா என்று ஹரிஷ் யோசிக்க, ஆனால் அவன் மீது அடித்த மயக்க மருந்தின் வீரியம் இன்னும் துளியும் குறையாமலேயே இருந்தது. அங்கு நின்ற 2 பேரையும் பார்த்து முறைத்த கயல்விழி, யாரா நீங்க என கேட்க, என்ன கயல்விழி மேடம் இப்படி கேட்டுட்டீங்க, எல்லாம் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க தான், டேய் நான் அசிஸ்டன்ட் கமிஷனர்ரா என்று கயல்விழி சொல்ல, நீங்க யார் என்னன்னு தெரிஞ்சுதான் உங்களை கூட்டிட்டு வர சொல்லியிருக்கேன் மேடம் என்று அங்கு புதிதாய் ஒரு குரல் வர 3 பேரும் குரல் வந்த திசையை நோக்கி பார்த்தனர். 6 அடிக்கும் குறைவில்லாத உயரத்தில் ஒருவன் அந்த அறைக்குள் வந்தான். நான் யாருன்னு தெரிஞ்சுமா என்ன கடத்திட்டு வர சொன்ன? கயல்விழி அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமா ஏசிபி மேடம், அதுல என்ன சந்தேகம், எனக்கு கூட நல்லா தெரியும், நீ தான் என்ன மறந்துட்ட, இப்ப கூட என் ஆளுங்களை நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்க, அதோட என்னையும் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருக்கீங்க, இப்பயாவது நான் யாருன்னு ஞாபகம் வருதா? புருவத்தை உயர்த்தி கேட்ட அந்த ஆளின் குரலில் நக்கல் தெரிந்தது. சைமன் மேத்யூ, டெவில் கேங்கை சேர்ந்தவன் நீதானது என்று அவள் கேட்க, எஸ் நானே தான். பரவாயில்ல மேடம், ஒரே க்ளூல கண்டுபிடிச்சிட்டீங்க, நிஜமாவே நீங்க புத்திசாலி தான், நான் ஒத்துக்கிறேன். சைமன் ஆச்சரியப்படுவது போல ஆக்ஷன் செய்தான். என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? என்ன கடத்தினா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் நினைச்சியா? கயல் புரியாமல் கேட்டாள். டெவில் கேங்னா என்ன? ஹரிஷ் வேறு நேரங்கட்ட நேரத்தில் சந்தேகம் கேட்டான். சைமன் கயலின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஹரிஷையும் போஸையும் கொஞ்ச நேரம் உற்று பார்த்தவன், ஏசிபி மேடம் 2 பேருமே நல்லா தான் இருக்கானுங்க, இதுல எது உங்க ஆளு என்று கேலியாக கேட்டான். முட்டாள்தனமா பேசாத, அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நான் தான் அவளை கட்டிக்க போற மாப்ள, போஸ் வேகமாக சொன்னான். உங்க 3 பேருக்கும் இடையில என்ன நடக்குதுங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை, ஆனா இப்ப 3 பேருமே ஒன்னா என்கிட்ட மாட்டிருக்கீங்க, அவ்வளோ ஈஸியா உங்களை விட்டுருவேன்னு மட்டும் நினைக்காதீங்க சொல்லிவிட்டு சைமன் சத்தமாக சிரித்தான். சைமன், அவங்க 2 பேரையும் விட்டுரு, உங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டது நான் தான், அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கயல் அவனுக்கு புரிய வைக்க முயற்சித்தாள். டெவில் கேங் இந்தியாவின் முக்கியமான அண்டர் கிரவுண்ட் கேங்குகளில் ஒன்று. அவர்கள் கொஞ்சம் கூட இரக்கமற்றவர்கள். அந்த கேங்கின் கொடூரமான செயல்களால் தொடர்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்பட அவர்களை தடுத்து நிறுத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதற்காக அமைக்கப்பட்ட தனிப்படையின் தலைவியாக கயல் நியமிக்கப்பட பல்வேறு திட்டங்கள் தீட்டி சீக்ரெட் ஆபரேஷன்கள் மூலம் தேடி தேடி அவர்களை அரெஸ்ட் செய்தாள். ஆனால் இப்பொழுது சம்பந்தமே இல்லாமல் தன்னால் ஹரிஷும் போஸும் மாட்டிக்கொண்டிருக்க கயலுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. அவ சொல்றது சரிதான், இது உங்களுக்கும் அவளுக்கு இருக்கிற பிரச்சனை, இதுல தேவையில்லாம என்ன இழுக்காதீங்க, என்னை விடுறதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் போஸ் அவசரமாக சொன்னான். ஓ அப்படியா, சரி உன்னால எவ்வளவு தர முடியும்? அங்கிருந்த சோஃபாவில் வசதியாக சாய்ந்து உட்கார்ந்த சைமன் போஸை பார்த்து கிண்டலாக கேட்டான். கயலையும் என்னையும் விடுறேன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு நான் ரெடி கேஷா 5 லட்ச ரூபா தரேன் போஸ் கெத்தாக பதில் சொன்னான். அதை கேட்டு அந்த கட்டிடமே அதிரும்படி சிரித்த சைமன், உங்க 2 பேர் உயிரோட விலை வெறும் 5 லட்ச ரூபா தானா என்றான். அதுவும் இல்லாம நான் உனக்கு தான் ரேட் கேட்டேன், நீ ஏசிபி மேடத்தை விடுறேன்னு சொல்லவே இல்லையே. ஓ, நாங்க காசுக்காக தான் உங்களை கடத்திட்டு வந்து வச்சிருக்கோம்னு நினைச்சியா? அட முட்டா பயலே, உன் உயிரோட மதிப்பு வேணா வெறும் 5 லட்ச ரூபாயா இருக்கலாம், ஆனா ஏசிபியோட வேல்யூ என்னன்னு தெரியுமாடா உனக்கு? அவங்களையும் உன்னோட பிச்சை காசு 5 லட்ச ரூபாயில கூட்டு சேர்க்கிற என்று கோபமாக கேட்ட சைமன் கயல்விழியின் பக்கம் திரும்பினான். ஏசிபி மேடம், உங்களோட லெவலுக்கு இவன் தேவையான நல்லா யோசிச்சுக்கோங்க, உங்களோட வேல்யூ என்னன்னு கூட தெரியாம உளறிக்கிட்டு இருக்கான், இவனையா கல்யாணம் பண்ணிக்க போறீங்க
என்று கேட்டான். கயல்விழி எதுவும் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். பாரா, வருங்கால புருஷனை பத்தி சொன்னதும் ஏசிபி மேடத்துக்கு வர கோபத்தை. சரி, உன் கதை என்ன? உன்னோட உயிருக்கு வேலையா நீ எவ்வளவு தருவ? சைமனின் கவனம் இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பியது. அதை கேட்ட ஹரிஷின் கைமுஷ்டி இறுகியது. திடீரென்று சைமன் இப்படி கேட்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. என்ன பதில் சொல்வதென்று அவன் யோசிக்க போஸ் முந்திக் கொண்டான். அவனே ஒரு வேலை வெட்டி இல்லாதவன், அவன்கிட்ட எந்த பணம் இருக்கு? போஸ் நக்கலாக பதில் சொன்னான். அப்புறம் அவன் என் ஃப்ரெண்டெல்லாம் இல்லை. உங்களுக்கு நான் தரேன்னு சொன்ன 5 லட்ச ரூபா பத்தலைன்னா இன்னொரு 5 லட்சம் சேர்த்து தரேன். என்ன மட்டுமாவது விட்டுருங்க போஸ் சொல்ல, கயல்விழி அவனை பார்த்த பார்வையில் மிதமிஞ்சிய வெறுப்பு தெரிந்தது. ஹரிஷ் சைமனை பார்த்தான். இவனை பார்த்தா நம்மளை அவ்வளோ ஈஸியாக விடுறாள் மாதிரி தெரியல. சும்மா வம்பிழுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த போஸ் மடையன் அது தெரியாமல் உளறிக்கிட்டு இருக்கான் என்று நினைத்தவன் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்தான். நீ பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தா அவன் சொன்ன மாதிரி உங்ககிட்ட பணமே இல்லைன்னு தான் தெரியுது. அப்புறம் நான் கேட்கலன்னு ஒரு குறை வந்துடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் கேட்டேன் என்ற சைமன் தன் ஆட்களில் இருவரை கைத்தட்டி அழைத்தான். இவனை வெளியே கூட்டிட்டு போய் சத்தம் இல்லாமல் முடிச்சுட்டு கூவத்தில் தூக்கி போட்டுருங்க என்று அசால்ட்டாக உத்தரவிட்டான். அதை கேட்டதும் போஸுக்கு சந்தோஷமாக இருந்தது. நம்ம பேச்சை கேட்டு இந்த கொலைகாரன் நம்மளை விட்டுட்டு அவனை மட்டும் கொல்ல சொல்லிட்டான். நம்மளை வெளியே விட்டதுக்கு அப்புறம் போலீஸை கூட்டிட்டு வந்து இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கயலை காப்பாற்றணும். அப்படி மட்டும் செஞ்சா கயல் கடைசி வரைக்கும் நம்ம மேல நன்றி கடனோடு இருப்பான் என்று நினைத்து அவன் உற்சாகமடைந்தான். அந்த அடியாட்கள் ஹரிஷை நெருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்ட 10 லட்சம் காசு இல்லாம வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு பதிலாக வேற ஒரு பொருள் இருக்கு, அதோட வேல்யூ 10 லட்சத்தை விட பல மடங்கு அதிகம் என்று அவன் கத்தினான். டே இருங்கடா என்று தன் ஆட்களை தடுத்து நிறுத்திய சைமன், அப்படி என்ன பொருள் வச்சிருக்க நீ என்று ஹரிஷிடம் அலட்சியமாக கேட்டான். தனது பாக்கெட்டில் கைவிட்ட ஹரிஷ் ஆண்டனியிடம் இருந்து எடுத்து வந்த மோதிரத்தை காண்பித்தான். அந்த மோதிரத்தில் ஸ்பெஷலாக ஏதோ இருப்பதாக ஹரிஷ் நினைத்தான். அதனால் தான் ஆண்டனியிடம் இருந்து ஆர்வமாக கேட்டு வாங்கி வந்தான். ஆனால் இதுவரை அதில் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவனுக்கு கன்ஃபார்மாக தெரிந்த ஒரே விஷயம், அது ஒரு பழங்கால பொருள் என்பது மட்டும்தான். அதனால் அதனுடைய வேல்யூவும் அதிகமானதாக இருக்கும் என்று அவன் நம்பினான். இப்போது வரை அந்த மோதிரத்தில் இருக்கும் சீக்ரெட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதால் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதை சைமனிடம் கொடுக்கலாம் என்று அவன் முடிவு செய்தான். அந்த மோதிரத்தை வாங்கி பார்த்த சைமனின் முகத்தில் மின்னல் வெட்டி இடி இடித்தது. அவனுடைய முகம் அதிர்ச்சியில் உறைந்தது. உனக்கு இந்த மோதிரம் எங்கிருந்து கிடைச்சது? அவன் ஹரிஷிடம் மிரட்டும் தோணியில் கேட்டான். அந்த மோதிரத்தை பார்த்ததும் சைமனிடம் தெரிந்த வித்தியாசத்தை ஹரிஷ் கண்டுகொண்டான். அப்ப இந்த மோதிரத்தை பத்தி உனக்கு ஏதோ தெரியும் போல. இது உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஹரி, கெத்த மட்டும் விடாம மெயின்டைன் பண்ணு என்று தனக்குத்தானே அறிவுறுத்தி கொண்டவன், இந்த மோதிரம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு நான் உங்ககிட்ட கண்டிப்பா சொல்லியே ஆகணுமா என்று கம்பீரமாக கேட்ட ஹரிஷ் சைமனை பார்த்து பயமே இல்லாதது போல நடித்தான். அந்த சைமனிடமிருந்து தப்பிக்க ஹரிஷுக்கு ஒரு சந்தர்ப்பம் தேவைப்பட்டது. அதை உருவாக்க தன்னால் முடிந்த முயற்சிகளை மேற்கொண்டான். டேய் முட்டாள், என்னடா பண்ற? அவன் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. அதை விட்டுட்டு எதிர்த்து பேசுற. அப்புறம் அவன் கோபம் வந்து துப்பாக்கி எடுத்து நம்ம எல்லாரையும் டுப்பு டுப்புன்னு சுட்டு தள்ளிட்டு போயிட போறான். பக்கத்தில் இருந்த போஸ் படபடப்புடன் ஹரிஷை திட்டினான். அதை கேட்டு போஸை பார்த்து முறைத்த சைமன், நீ இன்னொரு வார்த்தை பேசினா உன் நாக்க அறுத்து போட்டுருவேன் என்று உருமினான். அதை கேட்ட போஸ் கப்சிப் என்று வாயை மூடிக்கொண்டான். இப்போது ஹரிஷின் பக்கம் திரும்பிய சைமன், உனக்கு இது எங்க கிடைச்சதுன்னு கண்டிப்பா நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும் என்று அழுத்தமாக கூற முயற்சித்தாலும் அவனுடைய குரலில் லேசான நடுக்கம் தெரிந்தது. அதை ஹரிஷ் மட்டும்தான் கண்டுபிடித்தான். முதலில் ஆண்டனியிடமிருந்து வாங்கிய உண்மையை சொல்லிவிடலாமா என்று யோசித்த ஹரிஷ் பின்பு ஏதோ நினைத்து மனதை மாற்றிக்கொண்டான். அது என்னோட தான் என்று அடித்து சொன்னான். ஹரிஷின் கண்கள் இயற்கையாகவே ஷார்ப்பாக இருக்கும். இப்போது வேண்டுமென்றே சைமனை ஆழமாக பார்த்து கொண்டே இதை சொன்னான். ஹரிஷ் சொன்னதை கேட்ட சைமனின் முகம் நொடியில் பேய் அறைந்ததை போல மாறியது. அவனுடைய நெற்றியில் வேர்க்கத் தொடங்க ஹரிஷின் கண்களை நேராக எதிர்கொள்ள முடியாமல் பார்வையை திருப்பிக் கொண்டான். ஆனாலும் அவனை விடாமல் உற்று பார்த்த ஹரிஷ் கண்களால் எதையோ உணர்த்த முயற்சித்தான். அதை புரிந்து கொண்ட சைமன், இவனை பக்கத்து ரூமுக்கு கூட்டிட்டு போங்க, நான் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு என்று ஹரிஷை கை காட்டி தன் அடியாட்களிடம் உத்தரவிட்டான். ஹரிஷின் பின்னே சைமன் போவதை கவனித்த போஸ், என்ன முதல்ல விடுங்க, நான் தான் 10 லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டேன்ல, என்னை வெளியே விட்டீங்கன்னா நான் உடனே அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி தந்துடுவேன் என்று கத்தினான். அவனுடைய வாய்ஸை கேட்டு எரிச்சல் அடைந்த சைமன், அவனை நான் கவனிங்க என்று தன் ஆட்களிடம் கண்ணை காட்டினான். ரூமுக்குள் போனதும் திரும்பி பார்த்த ஹரிஷுக்கு போஸை எல்லோரும் அடிப்பது தெரிந்தது. அதை பார்த்து உள்ளுக்குள் டென்ஷனாக இருந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் நின்றான். அதே நேரத்தில் அந்த ரூமிற்குள் வந்த சைமன் தன்னுடைய அடியாட்களை வெளியே போகச் சொன்னான். அதன் பிறகு கதவை அடைத்துவிட்டு மெதுவாக ஹரிஷின் பக்கம் திரும்பி அவன், மன்னிச்சுக்கோங்க சார், நீங்க யாருன்னு தெரியாம போச்சு என்று அவன் முன்னால் முட்டி போட்டு மன்னிப்பு கேட்டான். அதை பார்த்து அதிர்ந்த ஹரிஷ் சடனாக ஒரு ஸ்டெப் பின்னால் எடுத்து வைத்தான். யாருன்னு நினைச்சு இவன் நம்ம கிட்ட பேசுறான்னு தெரியலையே யோசித்த ஹரிஷ்
அப்போதும் எதுவும் பேசவில்லை. நீங்க தான் நைட் கிங்னு எனக்கு தெரியாம போச்சு, அதனால தான் அப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டேன். இனிமே கவனமா இருக்கேன், நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க என்று கூறினான். அவன் முட்டி போட்டு கெஞ்சுவதை திகைப்புடன் பார்த்த ஹரிஷ், இங்க நைட் கிங் யாரு? ஆனா இவனே ரொம்ப மரியாதை கொடுக்கறத பார்த்தா உண்மையிலேயே அந்த நைட் கிங் பெரிய ஆள் தான் போல. இங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு அந்த பேரை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் என்று தனக்குள் திட்டம் போட்டான். இவன் என்ன நைட் கிங்னு கூப்பிடுறான்? அப்போ நாம் அந்த கேரக்டரா தான் நடிக்கணும்னு நினைக்கிறேன் யோசித்த ஹரிஷ் சைமனின் முன்னால் முகத்தை இறுக்கமாக வைத்துக் கொண்டான். சரி பரவாயில்ல, நீ தெரியாம தான் அப்படி நடந்துகிட்ட என்று பெருந்தன்மையாக கூறினான். நான் பண்ண தப்ப இவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிட்டு என்னை மன்னிச்சு விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாஸ் என்றான் சைமன். அதன் பிறகு குரலை தனித்து கொண்டவன், பாஸ் நீங்க ஏன் திடீர்னு சென்னைக்கு வந்தீங்க? நீங்க வரப்போறதா யாருமே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணலையே என்று கேட்டான். நான் எங்க போனாலும் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகணுமா? நீ உன் வேலையை மட்டும் பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஹரிஷ் அலட்சியமாக பதில் சொன்னான். ஓகே பாஸ். அடுத்த நிமிடமே சைமனின் குரல் பயத்துடன் வெளியே வந்தது. இதில் ஹரிஷுக்கு தெரியாதது என்னவென்றால், டெவில் கேங்கில் இருக்கும் யாரும் நைட் கிங்கை நேரில் பார்த்ததில்லை. அதனால் தான் சைமனுக்கும் அது யார் என்று தெரியாது. ஆனால் ஹரிஷ் தான் நைட் கிங் என்று தெரிந்த பிறகு, இவ்வளோ சின்ன வயசா இருக்கிறவர் எப்படி அவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு என்று அவன் ஆச்சரியப்பட்டான். அந்த காரணத்தினால்தான் ஹரிஷின் கையில் அந்த மோதிரத்தை பார்த்ததும் அந்த அளவுக்கு அதிர்ச்சி அடைந்தான். உன்னோட குரூப் ஆளுங்களை ஏசிபி கயல் பிடிச்சதா சொன்னியே, அது எப்படி நடந்துச்சு? ஹரிஷ் அங்கே கிடந்த ஒரு சேரில் சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டு கேட்டான். ஆமா, அவ எப்படியோ என்னோட குரூப்பை கண்டுபிடிச்சு உள்ள வந்துட்டா பாஸ். அதான் எப்படின்னு தெரியல, அநேகமா என் குரூப்புக்குள்ளேயே ஏதாவது கருப்பாடு இருக்குமோன்னு சந்தேகப்படுறேன் சைமன் கடுப்புடன் சொன்னான். அதை பத்திலாம் தெரிஞ்சுக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த சிட்டியை நாங்க கண்ட்ரோல் எடுத்துக்காத வரைக்கும் நீ தாராளமா ஆளலாம் என்று சொன்ன ஹரிஷ் சைமனின் முன்னால் நன்றாகவே நடித்தான். எனக்கு புரியுது பாஸ் என்ற சைமன் சந்தோஷத்துடன் நன்றி சொன்னான். ஹரிஷுக்கு திடீரென்று பசி எடுத்தது. அவன் காலையிலிருந்து ஒரு காஃபி மட்டும் தான் குடித்திருந்தான். இன்னும் எதுவும் சாப்பிடல. ஹரிஷ் முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் சொல்ல, ஆமா நீங்க ரொம்ப பிஸியான ஆள், உங்களுக்கு சாப்பிட்றது கூட நேரம் கிடைச்சிருக்காது. இதோ நான் இப்பவே உங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி தரேன் சைமன் வேகமாக பதில் சொன்னான். சொல்லிவிட்டு அவசரமாக அவன் வெளியேற ஹரிஷ் அந்த ரூமை சுற்றி பார்த்தான். அதன் அமைப்பை பார்க்கும் போதே அது சைமனின் பர்சனல் ரூம் என்று தெரிந்தது. அங்கே ஒரு மர அலமாரி இருக்க, அதில் ஒரு கருப்பு பெட்டி இருந்தது. அது பார்க்கவே வித்தியாசமாக இருக்க ஹரிஷ் ஆர்வத்துடன் அதை திறக்க முயற்சி செய்தான். அதை திறப்பது கஷ்டமாக இருக்க தன் முழு பலத்தையும் யூஸ் செய்து அதை திறந்தவன் உள்ளே இருந்த பொருட்களை ஆச்சரியத்துடன் பார்த்தான். அதன் உள்ளே ஒரு சின்ன மூலிகை பொடி குப்பி இருந்தது. கூடவே அட்வான்ஸ்டு மூலிகை மருந்துகளை தயாரிப்பது எப்படி என்ற விளக்க புத்தகமும் இருந்தது. ஹரிஷ் அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டினான். அந்த சின்ன டப்பாவில் இருந்தது போலவே ஒரு மூலிகை மருந்தின் படம் போடப்பட்டு அதன் கீழே விளக்கம் இருக்க ஹரிஷ் அதை கவனமாக படித்தான். அந்த டிஸ்கிரிப்ஷன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அது ஒரு ஹெர்பல் வெப்பன் என்று அவனுக்கு தோன்றியது. ஆமா, இங்க என்னதான் நடக்குது? எல்லாருமே இந்த ஹெர்பல் மெடிசின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல தீபக், ஆபீசர் கயல், அப்புறம் ஆண்டனி, இப்போ இந்த சைமன். இவங்க எல்லாரும் இதை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஹரிஷ் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்க அப்போது திடீரென்று வாசற் கதவருகே காலடி சத்தம் கேட்டது. ஆமா, இங்க என்னதான் நடக்குது? எல்லாருமே இந்த ஹெர்பல் மெடிசின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல தீபக், ஆபீசர் கயல், அப்புறம் ஆண்டனி, இப்போ இந்த சைமன். இவங்க எல்லாரும் இதை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஹரிஷ் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருக்க அப்போது திடீரென்று வாசற் கதவருகே காலடி சத்தம் கேட்டது. ஹரிஷ் கையில் இருந்த புத்தகத்தையும் மூலிகை பொடியையும் சட்டைக்குள் திணித்து வைத்தான். அதன் பிறகு அந்த பெட்டியை வேகமாக மூடியவன் அதை இருந்த இடத்திலேயே வைத்துவிட்டு பழைய இடத்திலேயே வந்து உட்கார்ந்தான். உள்ளே நுழைந்த சைமனின் பார்வை அந்த பெட்டியின் மேல் பதற்றத்துடன் படிவதை ஹரிஷ் கவனித்தான். ஆமா, இவன் கண்ணில் தெரியறது என்ன? பயமா? அப்ப நிஜமாவே இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. நான் சந்தேகப்பட்டது சரிதான். தான் சந்தேகப்பட்டது சரிதான் என்பதை கன்ஃபார்ம் செய்தான் ஹரிஷ். ஏன் சைமன், நீ பதட்டமா இருக்க? ஹரிஷ் அவனை தூண்டி துருவி கேட்டான். இல்ல, நீங்க யாருன்னு தெரியாம இன்சல்ட் பண்ணிட்டோமேன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சைமனும் நன்றாகவே சமாளித்தான். நீங்க அவசரமா பசிக்குதுன்னு சொன்னதால இங்க வேற எதுவும் இல்லை. இப்போதைக்கு இருக்கிற பிரெட்டை வச்சு சாண்ட்விச் தான் செய்ய முடிஞ்சது. சாரி பாஸ். பணிவான குரலில் மன்னிப்பு கேட்டான் சைமன். பிறகு கதவு பக்கம் திரும்பிய அவன், இன்னும் என்ன பண்றீங்க, சீக்கிரமா கொண்டு வாங்க என்று சத்தம் போட அவனுடைய ஆட்கள் கையில் தட்டுடன் அவசரமாக ஓடி வந்தனர். அதன் பின்னாலேயே ஒருவன் ஒயின் பாட்டிலையும் கொண்டு வந்தான். இரண்டையும் ஹரிஷின் முன்னால் வைத்துவிட்டு அவர்கள் நகர அதிலிருந்து ஒரு சாண்ட்விச்சை எடுத்துக்கொண்டான் ஹரிஷ். பரவாயில்ல, இதுவே அதிகம், நீயும் என் கூட உட்கார்ந்து சாப்பிட என்று சைமனையும் அழைத்தான். இல்லை பாஸ், நீங்க சாப்பிடுங்க, கதவுக்கு வெளியில தான் நிற்பேன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க என்றவன் அங்கிருந்து வேகமாக வெளியேறினான்.
அவர்களை கடத்தி வந்தபோது இருந்ததற்கு நேர் ஆப்போசிட்டாக இப்போது அவன் நடந்து கொள்வதை ஆச்சரியத்துடன் நினைத்து பார்த்தான் ஹரிஷ். டேய் நைட் கிங், யாரா நீ? இவ்வளோ நேரம் உரிமிட்டு இருந்த ரவுடி பைய இப்போ பூனை மாதிரி பம்மிட்டு இருக்கான். யோசித்தபடி வேகமாக சாப்பிட்டு முடித்தவன் அந்த ஒயின் பாட்டிலை திறந்து சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்த மூலிகை பொடியை எடுத்து கொஞ்சமாக உள்ளே போட்டான். அதை நன்றாக குலுக்கி மூலிகை வாசம் வருகிறதா என்று பரிசோதித்தவன் அப்படி எதுவும் வராததில் திருப்தி அடைந்தான். பின்பு கதவை நோக்கி, யாராவது இருக்கீங்களா என்று சத்தமாக கூப்பிட்டான். உங்களுக்கு என்ன வேணும் பாஸ், சொல்லுங்க, நான் உடனே ரெடி பண்ணி தரேன். உள்ளே வந்த சைமன் கை கட்டி கேட்டான். நீங்கள் எல்லாருமே சின்சியராக வேலை பார்க்குறதால நான் ஒரு ரிவார்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் என்று ஹரிஷ் கையில் இருந்த அந்த ஒயின் பாட்டிலை சைமனிடம் கொடுத்தான். நீங்கள் இவ்வளோ கைண்டாக நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, சைமன் தயக்கத்துடன் சொன்னான். அப்போது நான் இங்கே வந்தது செலிப்ரேட் பண்ணுற அளவுக்கு வர்த்தான விஷயம் இல்லையா? ஹரிஷ் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு கேட்டான். ஐயோ அப்படிலாம் இல்லை பாஸ், நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இதோ இப்போவே போய் எல்லாருக்கும் கொடுக்குறேன் என்று பதட்டமாக பதில் சொன்ன சைமன் அந்த பாட்டிலை எடுத்து கொண்டு போனான். கண்டிப்பாக இதை குடித்தாங்கன்னா இவங்க எல்லாரும் நிதானத்தை இழந்துருவாங்க. அதுக்கப்புறமா நாம் கயலை காப்பாற்ற ட்ரை பண்ணலாம். நினைத்தவனுக்குள் இன்னும் நிறைய சந்தேகங்கள் இருந்தது. இந்த மோதிரத்தை நாம் ஆண்டனிக்கிட்டேருந்து வாங்கினோம். அவனும் ஒரு டான் தான் வெளிப்படையாகவே தெரிஞ்சது. ஆனால் ஆண்டனிக்கும் இந்த டெவில் கேங்குக்கும் என்ன சம்மந்தம்? அந்த மோதிரத்தை வச்சு அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? சரி, அதெல்லாம் பின்னாடி கண்டுபிடிப்போம். இப்போதைக்கு நாம் இந்த இடத்த விட்டு வெளியே போகணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று நினைத்த ஹரிஷ் கதவை திறந்து எட்டி பார்த்தான். அங்கே சைமனோ மற்ற அடியாட்களோ யாரும் இல்லை என்பதை உணர்ந்தவன் மெதுவாக அடியெடுத்து வைத்து வெளியே வந்தான். நேராக கயல் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ரூமிற்கு சென்றான். அங்கிருந்த அடியாட்கள் அவனை மரியாதையுடன் வணங்கினார்கள். ஏன் நீங்கள் மட்டும் இங்கே இருக்கீங்க? நீங்களும் போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் அவங்கள பார்த்துக்கிறேன். யதார்த்தமாக நடித்தான் ஹரிஷ். அதை உண்மை என்று நம்பிய அடியாட்கள், ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். அவர்கள் போன பிறகு கயல்விழி ஹரிஷை திகைப்புடன் பார்த்தாள். ஹரிஷ், என்னதான் நடக்குது இங்கே? அவங்க ஏன் உன்னை பாஸ்ன்னு கூப்பிட்றாங்க? போலீஸ் புத்தி அவன் மீதே சந்தேகப்பட வைத்தது. அதான் எனக்கும் தெரியல கயல், அவங்க என்ன வேற யாரோ ஒரு பிக் ஷாட்டு நினச்சிட்டாங்க. தோள்களை குலுக்கிய ஹரிஷ் சாதாரணமாக கூறினான். இது கண்டிப்பாக ஒரு மிஸ்டேக்காக தான் இருக்கும். உன்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஆளை அவங்க எப்படி முக்கியமான ஆளாக நினச்சாங்க? நிஜமாவே அவங்க உன்னை வேற யாரோன்னு நினச்சி குழம்பிட்டாங்க, போஸ் கேலி செய்தான். ஹரிஷ் இப்போதுதான் போஸை நன்றாக பார்த்தான். அவனுடைய கன்னங்கள் இரண்டும் வீங்கி கிடப்பது தெரிந்தது. அதோடு உதட்டோரத்தில் இருந்து கோடாக ரத்தம் வேறு வழிந்தது. வாயிலேயே அடித்து உடச்சி விட்டுருக்கானுங்க. அப்போ கூட உனக்கு திமிர் அடங்கலை என்று நினைத்து கொண்டான் ஹரிஷ். கயல்விழி போஸ் சொன்னதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஹரிஷை பார்த்தாள். அப்படின்னா நீ முதல்ல இங்கிருந்து வெளியே போய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போலீஸ் ஃபோர்ஸை கூட்டிட்டு வா, வேகமாக சொன்னவள் ஹரிஷ் பதட்டமே இல்லாமல் இருப்பதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். கயல், அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு, ஹரிஷ் ஒரு சிரிப்புடன் கூறினான். அவனுடைய நடவடிக்கைகளை பார்க்க கயல்வெளிக்குத்தான் ஒரே குழப்பமாக இருந்தது. சில நிமிடங்களில் அங்கிருந்த இன்னொரு பெரிய அறையிலிருந்து அதிகமான இரைச்சல் கேட்டது. பின்னாடியே கண்ணாடிகள் எல்லாம் உடையும் சத்தம் வேறு கேட்டது. நான் அவங்க ட்ரிங்க்ஸில் ஒரு முக்கியமான பொருளை கலந்து கொடுத்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அவங்களால நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, ஹரிஷ் கூற. பரவாயில்ல, நான் நினச்ச அளவுக்கு நீ யூஸ்லெஸ் இல்லை போல. இன்னும் என் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, எங்கள் கட்டை அவுத்து விடு என்று போஸ் உற்சாகமாக கூறினான். ஹரிஷ் போஸை இக்னோர் செய்துவிட்டு கயலை நோக்கி நடந்தான். சேரில் வைத்து கட்டப்பட்டிருந்த அவளுடைய கைகளை அவிழ்த்து விட்டவன் அப்படியே அவள் எழுந்து நிற்கவும் உதவினான். எவ்வளோ நேரம் அந்த மருந்து வேலை செய்யும்னு எனக்கு சரியாக தெரியல, அதனால் நாம் சீக்கிரமாக இங்கிருந்து கிளம்பணும், கயலிடம் சொன்னவன் அங்கிருந்த கதவை பார்த்து நடந்தான். டேய், என்னடா பண்ணுற? நான் இன்னும் கட்டோட தான் இருக்கேன், உன் கண்ணுக்கு அது தெரியலையா? போஸ் சத்தமாக கத்தினான். அப்புறம் எதுக்கும் என்னோட கயல்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியாரு என்று அந்த நேரத்திலும் அவர்களை எரிச்சல் படுத்தினான். உன் உயிரை காப்பாற்றுறதுக்கு நீ தான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டியே, அதனால் அவங்க உன்னை எதுவும் பண்ணாமல் விட்டுருவாங்க, கவலைப்படாத, ஹரிஷ் கிண்டலாக சொன்னான். ஐயோ, நேரம் பார்த்து பழி வாங்குறானே என்று தனக்குள் புலம்பிய போஸ், என்ன அந்த அளவுக்கு முட்டாள் நினச்சியா? நீங்கள் 2 பேரும் தப்பிச்சு போயிட்டீங்கன்னா நான் கொடுக்குற 10 லட்சம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது, கண்டிப்பாக என்னை கொன்றுவாங்க, போஸ் பயத்துடன் சொன்னான். அப்படி நிஜமாவே முட்டாள் இல்லையா? ஹரிஷ் அப்போதும் அவனை அவிழ்த்து விடுவதற்கான எந்த முயற்சியும் எடுக்காமல் வம்பிழுத்து கொண்டிருந்தான். நீ பேசுனது போதும்,
முதல்ல என் கட்டை அவுத்துடு. போஸ் பொறுமை இழந்தார். ஒரு பெரும் மூச்சை விட்ட கயல்விழி, ஹரிஷ் தயவு செஞ்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணு என்று கேட்டாள். கயல், சார் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு தெரியுமா? அவருக்கு நம்ம ஹெல்ப் எல்லாம் தேவையே இல்லை. அதுவும் என்ன மாதிரி ஒரு லோ கிளாஸ் ஆள் ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்கு அவர் அந்த கேங்கோடையே டீல் பேசி தப்பிச்சு வந்துக்குவார். அந்த அளவுக்கு புத்திசாலி. ஹரிஷ் அவன் செய்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்து திருப்பி கொடுத்தான். நீ இவ்வளோ மோசமானவனாக இருப்பேன்னு நினைக்கல. உன்னை மட்டும் அவங்க வேற ஒரு ஆளுன்னு நினைக்கலனா இந்நேரம் நீ செத்திருப்ப. எரிச்சலுடன் கத்தினான் போஸ். கேட்டியா கயல், இப்போ கூட எப்படி பேசுகிறான்னு? அதுக்கு தான் சொன்னேன். ஹரிஷ் அலட்சியமாக நின்றான். அவன் புத்தகத்தில் படித்த விஷயம் உண்மை என்றால் அந்த மூலிகை மருந்தின் தாக்கம் இன்னும் ரொம்ப நேரத்திற்கு இருக்கும். அவன் வேண்டுமென்றே தான் அதை கயலிடம் கூட சொல்லவில்லை. அதனால்தான் அந்த ரவுடிகளை பற்றி பயமில்லாமல் போஸை கலாய்த்து கொண்டிருந்தான் ஹரிஷ். ஹரிஷ், போஸ் மோசமானவன் தான் எனக்கு தெரியும். அவன் உன்கிட்ட நடந்துகிட்ட விதத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு அவன் கட்ட அவுத்து விடு. கயல் சலிப்புடன் சொன்னாள். நீ ஏன் கயல் மன்னிப்பு கேட்குற? உண்மையிலே மன்னிப்பு கேட்க வேண்டியது அவன் தானே? ஹரிஷ் பிடிவாதமாக நின்றான். என்ன, நான் மன்னிப்பு கேட்கணுமா? அதுவும் போயும் உன்கிட்ட கனவுல வேணா நடக்கும். போஸ் முணுமுணுத்தது ஹரிஷின் காதில் தெளிவாகவே விழுந்தது. கயல், நீ தேவையில்லாமல் அவனை நம்புறியோன்னு தோணுது. நிஜமாவே இவன் ரொம்ப மோசமானவன். கயலிடமும் போஸ் சொல்ல, 2 பேரும் உங்கள் சண்டையை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கயல் கோபத்தோடு கத்தினாள். அந்த சைமன் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியலையா போஸ்? நாங்கள் உன்னை இங்கேயே விட்டுட்டு போனால் உன்னோட கதி என்னாகும்னு யோசிச்சுப்பாரு. அதை விட ஒரு சாரி சொல்கிறது உனக்கு கஷ்டமாக இருக்குல்ல? கயலுக்கு உண்மையிலேயே போஸின் மீது எரிச்சல் வந்தது. அவள் சொன்னதை கேட்டு போஸ் திகைத்து போனான். கயல் பொய் சொல்லவில்லை என்று தெரிந்தாலும் ஹரிஷிடம் மன்னிப்பு கேட்பதற்கு அவனுடைய ஈகோ இடம் கொடுக்கவில்லை. கயல், இவன் கூடலாம் பேசுறதே வேஸ்ட். டைம் வேற ஆகுது, நாம் கிளம்பலாமா? இன்னொரு பக்கம் ஹரிஷ் அவசரப்படுத்தினான். ஹரிஷ், நான் அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை இப்படி படுத்தாதீங்க. அவனை காப்பாற்றாம நானும் இங்கிருந்து வர முடியாது. கயல் பரிதாபமாக கேட்க ஹரிஷ் மலையிறங்கி வந்தான். சரி கயல், உனக்காக செய்கிறேன், கண்டிப்பாக அவனுக்காக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஹரிஷ் சொல்ல, என்ன கண்டிஷன் என்பது போல கயல் அவனை பார்த்தாள். அவன் என்கிட்ட ப்ளீஸ் பண்ணி கேட்கணும், அப்போ தான் ஹெல்ப் பண்ணுவேன். ஹரிஷ் அந்த விஷயத்தில் பிடிவாதமாக இருந்தான். அதை கேட்டு கயல் போஸை திரும்பி பார்க்க அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். அதை பார்த்து புருவத்தை உயர்த்திய ஹரிஷ், நான் வந்ததுலேருந்து நீ என்னை எவ்வளோ அவமானப்படுத்தின. இப்போ கூட நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். ஆனால் நீ இப்போவும் இறங்கி வர மாட்டேன்னு நிற்கிற. சொன்ன ஹரிஷும் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்த்தான். ஹரிஷ் ப்ளீஸ். கயல் மீண்டும் கெஞ்ச ஒரு பெரு மூச்சு விட்ட ஹரிஷ் போஸை நோக்கி நடந்தான். என்கிட்ட இந்த திமிரு காட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத, அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவேன். அந்த அரை மென்டல் போஸ் இப்பொழுதும் அடங்காமல் வாயை விட்டான். இதுக்கு மேலேயும் நீ இவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றியா கயல்? கேட்ட ஹரிஷ் போஸிடமிருந்து விலகி நடந்தான். அப்போதுதான் தான் செய்ததின் விளைவு அவனுக்கு புரிய, ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை இங்கே விட்டுட்டு போகாத, நான் சொன்னது தப்பு தான், சாரி. ஒரு வழியாக அவன் மன்னிப்பு கேட்டான். இதை முதலே கேட்கறதுக்கு என்னவா? உன்னோட பிடிவாதத்தால் இவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். ஹரிஷ் சலித்து கொண்டு அவன் கட்டை கழட்டிவிட 3 பேரும் அங்கே இருந்து வெளியே வந்தார்கள். அவர்கள் இருந்த இடம் பேஸ்மெண்ட் என்று தெரிய சுற்றி சுற்றி வழி கண்டுபிடித்து டவுனிற்கு வர கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தேவைப்பட்டது. அதன் பிறகு ஹரிஷ் ஏஜே கம்பெனியில் விட்டிருந்த அவனுடைய காரை எடுத்துக்கொண்டு பிளாட்டிற்கு வந்தபோது விடிய காலை ஆகியிருந்தது. சந்தனா தூங்கி கொண்டிருந்தாள். ஸ்டடி ரூமிற்கு சென்றவன் சைமனிடமிருந்து எடுத்து வந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தான். அதில் ஹெர்பல் மெடிசன் பற்றிய நிறைய பிரிவுகள் இருந்தது. ஒரு நோயை உருவாக்குவதிலிருந்து குணப்படுத்துவது, ஹெர்பலை வெப்பனாக பயன்படுத்துவது, சமையலுக்கு பயன்படுத்துவது, சக்தியை உருவாக்க பயன்படுத்துவது என்று விதவிதமான குறிப்புகள் இருந்தது. அதை பார்த்து கொண்டே வந்த ஹரிஷின் கவனத்தை சிவப்பு கலரில் எழுதப்பட்ட வரிகள் ஈர்த்தது. இது எல்லாமே டெவில் கேங்கிற்காக உருவாக்கப்பட்ட ஹெர்பல் மேனுஃபேக்சரிங் டெக்னிக்ஸ். டெவில் கேங்கின் சுப்ரீம் லீடரை தவிர வேறு யாரேனும் அனுமதியின்றி இந்த முறைகளை பயன்படுத்த முயற்சித்தால் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்க ஹரிஷ் அதிர்ச்சி அடைந்தான். அப்படின்னா சைமன் இதை டெவில் கேங்லிருந்து திருடிட்டு வந்து வச்சிருக்கானா? அதான் பெட்டியை பார்த்து அவனோட கண்ணில் அவ்வளோ பயம் தெரிஞ்சதா? ஹரிஷ் யோசித்தான். ஹரிஷ் விடியும் வரை அந்த புத்தகத்தை படித்து கொண்டிருந்தான். நேற்று முழுவதும் அவ்வளவு அலைச்சலுக்கு பிறகு வீடு வந்து சேர்ந்திருந்தாலும் அவனுக்கு கொஞ்சம் கூட டயர்டாகவே இல்லை. அப்போதும் ஃப்ரெஷ்ஷாகத்தான் உணர்ந்தான். சந்தனா எழுந்த சத்தம் கேட்டவுடன் வேகமாக புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தான் ஹரிஷ். அவன் ஸ்டடி ரூமில் இருந்து வெளியே வருவதை பார்த்த சந்தனா,
இந்த வீட்டில் இத்தனை பெட்ரூம் இருக்கும்போது நீ ஏன் ஸ்டடி ரூமில் தூங்குன என்று கேட்டாள். அது நேற்று நைட்டு நான் திரும்பி வந்த உடனே கொஞ்சம் படிக்க வேண்டியது இருந்துச்சுன்னு அங்கே போனேன். அப்படியே தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். முகத்தை நார்மலாக வைத்துக்கொண்டு சொன்னான் ஹரிஷ். அப்படியா, சரி. அப்புறம் ஹரிஷ், பாட்டி வேற ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கூடையும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க. அதனால் 10:30 மணிக்குள்ளே ஏஜே கம்பெனி ஹெட் ஆஃபீஸுக்கு போகணும். சந்தனா கூற. ஷபா, மறுபடியுமா? சரி, நானே உன்னை அங்கே கூட்டிகிட்டு போகிறேன். ஹரிஷ் சம்மதித்தான். காரில் போகும்போது, பேபி, நேற்று நடந்த அந்த ஃபேமிலி மீட்டிங் என்னாச்சு என்று ஹரிஷ் கேட்டான். நீ அந்த ஏசிபி கயல் கூட போனதுக்கப்புறம் விஜேந்திர சிங்கை விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னாங்க. அதனால் அவர் கூட நம்ம ஃபேமிலி போடுறதா இருந்த டீலிங் கேன்சல் ஆயிடுச்சு. சந்தனா சாதாரணமாக சொன்னாள். நேற்று நடந்த பிரச்சனையில் அவளுடைய குடும்பத்தினர் யாரும் அவளுக்கு ஆதரவாக நிற்காததால் சந்தனா அவர்களை வெறுத்திருந்தாள். நேற்று டீலிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு மீட்டிங் நார்மலாக இருக்காது. அப்படின்னா இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுமே யோசித்த ஹரிஷ் ஃபோனை எடுத்து ராகவிற்கு மெசேஜ் அனுப்பினான். ராகவ், நீ எங்கே இருக்க? நம்ம பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ உடனே ஏஜே கம்பெனிக்கு கிளம்பி வா என்று அதில் இருந்தது. பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.